கொளத்தூரில் ஏவிஎம் ஆய்வில் அதிர்ச்சி. என்ஆர் இளங்கோ பரபரப்பு குற்றச்சாட்டு. நீதிமன்றத்தை நாடும் திமுக. கொளத்தூர் தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணி பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டத்துறை மாநில செயலாளரும் எம்பியுமான என்ஆர் இளங்கோ இந்த விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த விவகாரம் ஏன் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கிடங்குல கொளத்தூர் தொகுதியின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 4வது நாளாக இன்னைக்கு ஆய்வு செய்யப்பட இருந்துச்சு. ஆனால் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த பணி பாதியிலே நிறுத்தப்பட்டுருச்சு. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த திமுக சட்டத்துறை மாநில செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என்ஆர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்து தனது கருத்துக்களை தெரிவிக்கிறார். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து மக்களிடம் இருக்கும் சந்தேகங்கள் நீக்க வேண்டும் என்பதற்காகவே அவை முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய 2024ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செஞ்சோம். தமிழகத்தில் 5 தொகுதிகளில் வாக்கு இயந்திர சரிபார்ப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு கோரியிருந்தோம். அதன்படி இப்போ கொளத்தூர், காஞ்சிபுரம், ராஜபாளையம் போன்ற தொகுதிகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்கிறாரு. தொடர்ந்து பேசிய அவர், காஞ்சிபுரம் தொகுதியில் 10 வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்க திட்டமிட்டிருந்தோம். ஆனால் அதில் ஒரு விவிபேட் இயந்திரம் செயல்படலை அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதே போல கொளத்தூர் தொகுதியில் கடந்த 30ஆம் தேதி ஆய்வு செய்யப்பட்ட ஒரு விவிபேட் இயந்திரமும் சரியாக இயங்காததால் சரிபார்ப்பு பணி பாதியிலே நிறுத்தப்பட்டுருச்சு. நேற்றும் இதே பிரச்சனை ஏற்பட்டதா அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்று சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு மையத்தில் அடுத்த 2 இயந்திரங்களை ஆய்வு செய்ய வந்தபோது கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட 75வது வாக்குச்சாவடியின் இயந்திரங்களில் ஒட்டப்பட்டிருந்த சீல்களில் குறிப்பிட்ட அடையாள எண்களும் இயந்திரங்களில் இருந்த எண்களும் ஒன்றுக்கொன்று பொருந்தல. இந்த முரண்பாடு எங்களுக்கு கடும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு என்ஆர் இளங்கோ சொல்றாரு. காஞ்சிபுரத்தில் 10 மிஷின் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டதில் நேற்று ஒரு மிஷினில் விவிபேட்டும் ஒர்க் பண்ணல, வாக்குகள் பதியப்படும் கண்ட்ரோல் யூனிட் என்று அதை வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்கிறாங்களே அந்த மிஷின், கண்ட்ரோல் யூனிட் சொல்றக்கூடிய அந்த மிஷின் ஒர்க் பண்ணல, வாக்கு பதிகிற அந்த மிஷின் பேலட் யூனிட் அதுவும் ஒர்க் பண்ணல காஞ்சிபுரத்தில். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 மிஷினை நாங்கள் வெரிஃபை பண்ணணும்னு கேட்டிருந்தோம். 29ஆம் தேதி 2 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதில் எந்த சிரமமும் இல்லை, சரியா இருந்தது. 30ஆம் தேதி 2 மிஷின் எடுத்தோம். அதில் ஒரு மிஷின்ல விவிபேட் ஒர்க் பண்ணல, அதனால அதை பாதியிலே நிறுத்திட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வேற ஒரு போலிங் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து வெரிஃபை பண்ணாங்க. நேற்றைய தினம் இன்னொரு விவிபேட் ஒர்க் பண்ணல. அதாவது அந்த பிரிண்ட் ஆகி நாம எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறோமோ அந்த வாக்கு சின்னம் வந்து பிரிண்ட் ஆகி உள்ள விழுற பாக்ஸ் பேர் தான் விவிபேட். அந்த விவிபேட் ஒர்க் பண்ணல. இது வரைக்கும் வெரிஃபை பண்ண 6 மிஷின்ல 2 மிஷின்ல விவிபேட் ஒர்க் பண்ணல. இன்றைக்கு காலையில் அடுத்த 2 மிஷின்களை வெரிஃபை பண்றதுக்காக வந்தோம். கழகத் தலைவர் அவருடைய நியமிக்கப்பட்ட பிரதிநிதியாக நான் உள்ள போய் அந்த மிஷின்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. வச்சதுல போலிங் ஸ்டேஷன் 75 வாக்குச்சாவடி 75ல ஒவ்வொரு மிஷினையும் சீல் பண்ணி அது மேல ஒரு அட்ரஸ் டேக்னு ஒரு காகிதம் ஒட்டி
அதை சீல் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த நம்பரை எழுதி வச்சிருப்பாங்க. 2 பேலட் யூனிட்ல வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இயந்திரத்தில் 2 யூனிட்ல எண்கள் மாறுபட்டு இருந்தன. அது ஹியூமன் எரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்கு நியமிக்கப்பட்டவரை நீங்க அதை தொடங்குங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு எனக்காக கொடுக்கப்பட்ட அறைக்கு நான் வெரிஃபை பண்றதுக்கு வந்தேன். 157வது வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 3 பேலட் யூனிட்களும் ஒரு கண்ட்ரோல் யூனிட்டிலும் இருந்த முகவரி டேகுகள் அனைத்தும் புத்தம் புதிதாக இருந்துச்சு. இது இயந்திரங்கள் முறையாக பாதுகாக்கப்பட்டதா, அவை உண்மையில் பயன்படுத்தப்பட்டவையா என்ற சந்தேகம் எழுப்புது. அறிவியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஆய்வு செஞ்சப்ப மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக பாதுகாக்கப்படலை அப்படிங்கிறதும் நடைமுறை சரியாக பின்பற்றப்படலை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரித்த நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் 19 முக்கிய கேள்விகளை எழுப்பினோம். அந்த கேள்விகளுக்கு முறையான விளக்கம் அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளோம் அப்படின்னு என்ஆர் இளங்கோ சொல்றாரு. கண்ட்ரோல் யூனிட்ல ஒரு டேக் இருக்கணும். மொத்தம் 7 டேக், அட்ரஸ் டேக் வந்து 7 டேக் இருக்கு. 7 டேக்குமே புத்தம் புதியவையாக இருந்தன, ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி இல்ல. 7 டேக்லயுமே 7 மிஷின்லயுமே எதுவும் பூர்த்தி செய்யப்படாமல் நிரப்பப்படாமல் புத்தம் புதிய அட்ரஸ் டேக் இருந்தது. குறிப்பாக அதுல ஒரு அரக்கு சீல் வைப்பாங்க. அந்த மிஷின்ல நாங்க முந்தா நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், 29ஆம் தேதியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரக்கு சீல இந்த அட்ரஸ் டேக் எழுதிட்டு அந்த எழுத்துக்கள் மறையப்படக்கூடாதுன்றதுக்காக அட்ரஸ் டேகோட பின்பக்கம் அரக்கு சீல் வச்சிருப்பாங்க. இங்க எடுத்து பார்த்தா அட்ரஸ் டேக் ஃபில் பண்ணல, காலியாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. அரக்கு சீல முன்பக்கமா வச்சிருக்கிறாங்க. இதை குறித்தெல்லாம் தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டபோது அது ஹியூமன் எரருங்கிறாங்க. யாரோ ஒரு பூத்துல தெரியாம நிரப்பாமல் விட்டுட்டாங்கன்னு. அதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இதை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் 30ஆம் தேதி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். 30ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு 19 கேள்விகளை எழுப்பி இதை நீங்கள் பெல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்ஜினியர்கிட்ட 19 கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் கேட்டு பதிலை பெற்று தருவதாக சொல்லியிருக்கிறார். 29, 30, 31 மற்றும் இன்றைய தேதி வரை இது முழுவதுமாக வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முழு வீடியோ ரெக்கார்டிங்கையும் சர்டிபிகேட்டோட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கு அட்ரஸ் டேகே இல்லாம இருந்த போலிங் ஸ்டேஷன் 157 உடைய மிஷினை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நாங்கள் உரிய நீதிமன்றத்தை அணுகுவோம். அப்ப இது எவிடன்ஸா தேவைப்படும். எனவே இதை சீலிட்டு பத்திரமாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். வாக்கு மறாய்வு நடைபெற்ற முழு செயல்முறையின் வீடியோ பதிவை அதிகாரப்பூர்வமாக சான்றிதழுடன் வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதா என்ஆர் இளங்கோ சொல்றாரு. இதுவரைக்கும் ஆய்வு செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்கள்ல 30% அதிகமானவை சரிவர செயல்படல. ஆனா தேர்தல் நடைமுறை முழுவதுமே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த தேர்தல் முறையாகவும் விதிமுறைகளின் படியும் நடத்தப்படல அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா சொல்ல போனா கொளத்தூர் தொகுதியில ஆய்வு செய்யப்பட்ட 8 வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல 3 இயந்திரங்கள் செயல்படாதது மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. எனவே அடுத்த கட்டமாக தேவையெனில் இந்த விவகாரத்தை உயர்நீதிமன்றம் இல்லைனா உச்சநீதிமன்றத்தில் எடுத்து செல்வோம் அப்படின்னு என்ஆர் இளங்கோ தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி
6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.